இதெல்லாம் வந்து நீ ஆரம்பத்திலேயே இப்படி இருந்துருதுன்னா வச்சுக்க இவ்வளோ தூரம் இல்லை. பவி இன்னும் பால் வாங்காம நீ பாட்டுக்கு போயிட்டே இருக்கிற. அதனாலயா? சரி சரி. உனக்கு எடுத்ததே நான் தானா? அது ஒரு காலம். இப்பெல்லாம் அப்படி இல்லை, எங்க வேணாலும் போ. என்ன முடிஞ்சிச்சுன்னா என்னன்னு வேற எதுனா நினைச்சுக்க போறாங்கடா. பழைய மாதிரி விட்டுவியா? வணக்கம் வணக்கம் வணக்கம். லைவ்ல யாருமே இல்லை, நான் தான் வணக்கமாக சொல்லிட்டு இருக்கிறேன். யாராவது லைவ் பார்த்துட்டு இருக்கீங்களுக்கு கூட சலுப்பாக இருக்கும். இந்த அம்மா என்ன சும்மா வணக்கம்னே சொல்லிட்டு கிடக்குது அப்படின்னு. அப்படி தானேங்க? அப்படி தானே நினைக்கிறீங்க? உங்கள் மைண்ட் வாய்ஸ் வந்து நான் கேட்ச் பண்ணிட்டேன். இதெல்லாம் நல்லா இருக்குது ஏரியா. நெட்டாக நல்லா இருக்குது. பால் 1/2 லிட்டர் கொடுங்க. கோல்டு பால் கொடுத்துருங்க. எவ்வளோங்க்கா? சனில் 31. நான் ரவுண்டாக எடுத்துகிட்டு வந்தேன், அதுதான் அங்கே மாதம் மாற்றிட்டேன். காலி. ரவுண்டாக 30 ரூபா எடுத்துகிட்டு வந்தேன். இவர் தாங்க என்னோட கணவர். ஒரு ஹாய் சொல்லுங்க. முருகா வணக்கங்க. வணக்கம். லைவுக்கு லைக் கொடுங்களே. உட்காந்து பெணாத்துறேன். வீட்டுக்குள்ள உட்காந்து பெணாத்துவேன். இன்னைக்கு சுத்திக்கிட்டே பெணாத்திட்டு இருக்கிறேன். ஏன் ஏன்ல என்னோட லைவ் மட்டும் இப்படி எப்போதுன்னு தெரியல. ரெண்டு பேரா? யாரு? அதான் பாருமா, அவரும் தங்கச்சின்னு இவரும் தங்கச்சின்னு. டே இவரும் டென்ஷன் ஆயிட்டாரு. அப்பா பாசாவே காணோமா? போனை போட்டு லைவ்ல முடிக்கலாம். வா பேக் எடு. அது 2 வார்த்தை தான் வந்துச்சு. இவரும் போயிட்டாரு அவரும் போயிட்டாரு. சாயங்காலமும் வரல. ஓப்பா டென்ஷன் பண்ணி சவுந்தராக்கு ஃபோன் பண்ணி செவில. சரி வாங்கி போட்டோம். என்ன பண்ற? அவங்க நீங்க மட்டும் நடந்து வந்தீங்களா? பின்ன பாத்தீங்களா பாசாவை போகும்போது? இல்லையே, பார்க்கலையே. எங்க போகுது? அவங்க அம்மா வீட்டுல டிவி ஓடலன்னு பாக்கிறதுக்கு போனாரு. போய் ஓட வைக்குதா? அதைத்தான் நான் குட்டி பையா. ஆமா ஆமா, நான் எல்லாமே என்ன பண்ணிட்டேன்னா மதியானம் டிஃபன் முடிச்சுக்கலான்னு எல்லாம் எடுத்துட்டே வந்துட்டேன். அப்படி இல்லை பாப்பா, சாப்பாடு நேற்று கோயிலில் வாங்கிட்டு வந்தோம்.